அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். தெரிந்த பாரதம்தான், ஆனால் தெரியாத ரகசிய கதைகள் நிறைய இருக்குது. தர்மத்தின் வழி யார் என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், யுதிஷ்டர் தான் என்று. தர்மத்தின் வழி செல்லும் பொழுதும் பல இன்னல்கள் வரும், ஆனால் தர்மம்தான் ஜெயிக்கும். அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் முடிவில் தர்மமே ஜெயிக்கும் என்பது தாங்க இந்த கதை. பாண்டவர்கள் வனவாசத்தில் அகப்பட்டு காட்டின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது அடர்ந்த காட்டுக்குள் சிக்கி கொண்டனர். அந்த இடத்தில் அவர்களுக்கு உண்பதற்கான உணவு கூட கிடைக்கவில்லை. உணவு இல்லாததால் பசியின் தாக்கம் அதிகமாகியது. பல மணி நேரங்கள் காட்டை வலம் வந்தும் உணவு கிடைப்பதற்கான அறிகுறியே தென்படவில்லை. பசியின் கொடுமை ஒருபுறம் என்றால், அலைந்து திரிந்ததால் ஏற்பட்ட தாகத்தின் கொடுமை மறுபுறம் அவர்களை வாட்டியது. சரி, தண்ணீர் அருந்தியாவது தாகத்தையும் பசியையும் ஓரளவு குறைக்கலாம் என்று எண்ணினால், அருகாமையில் நீர் இருக்கும் சுவடு கூட எங்கும் தென்படவில்லை. பாண்டவர்களில் ஒருவனான நகுலன் அருகில் ஏதாவது குளம் தென்படுகிறதா என்று பார்ப்பதற்கு அருகில் இருந்த மரத்தின் ஒன்றில் ஏறினார். சிறிது தூரத்தில் ஒரு மரத்தில் பறவைகள் பல கூடியிருப்பதையும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் மிகவும் பசுமையாக இருப்பதையும் கண்டான். உடனே அவன் நிச்சயமாக அங்கு தண்ணீர் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்தான். இதனை தன் மூத்த சகோதரனான யுதிஷ்டரிடம் தெரிவித்தான். அப்படியானால் உடனடியாக அங்கு சென்று நம் அனைவருக்கும் பருகுவதற்கு தண்ணீர் கொண்டு வா என்று யுதிஷ்டர் கூறியதும் நகுலன் நீர்நிலையை நோக்கி புறப்பட்டான். நகுலன் எதிர்பார்த்ததைப் போலவே அந்த இடத்தில் ஒரு பெரிய பொய்கை ஒன்று இருந்தது. தாகத்தினால் பெரிதும் தவித்து போயிருந்த நகுலன் தண்ணீரை அள்ளி பருகும் நோக்கில் பொய்கைக்கு அருகே சென்றார். அப்போது அசரீரியாக வெளிப்பட்ட ஒரு குரல் அவனை தடுத்து நிறுத்தியது. ஏ மாத்திரி புத்திரனே, இது என் வசம் இருக்கும் குளம். இதில் நீ தண்ணீர் பருக வேண்டுமென்றால் நான் கேட்கும் கேள்விக்கு பதிலளித்தால் அன்றி முடியாது. என் கேள்விகளுக்கு பதில் கூறிவிட்டு தாராளமாக நீ தண்ணீர் பருகலாம் என்றது அசுரரி. பசி மயக்கத்திலும் தாகத்தின் களைப்பிலும் இருந்த நகுலனுக்கு அசுரரின் குரல் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அவன் அந்த குரலையை அசட்டை செய்துவிட்டு ஆவலோடு தண்ணீரை அள்ளி பருகினான். அடுத்த நொடியே வேரோடு வீழ்ந்த மரம் போல மண்ணில் சாய்ந்தான். ஆம், அவன் உயிர் பிரிந்தது. தண்ணீரை தேடி போனவனை காணவில்லையே. சகோதரர்களுக்கிடையே கலக்கம் ஏற்பட்டது. யுதிஷ்டர் சகாதேவனை அழைத்து நகுலனை கண்டு வரும்படி கூறினார். சகாதேவனும் பொய்கையை நோக்கி புறப்பட்டான். அங்கு கரையில் நகுலன் வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். ஆனாலும் அவனுக்கு இருந்த களைப்பும் தாகமும் அவனை செயல்பட விடாமல் தடுமாறச் செய்தது. முதலில் நீரை பருகிவிட்டு தன் சகோதரன் நிலையை காணலாம் என்று எண்ணியவன் தண்ணீரை பருகச் சென்றான். அப்போது மீண்டும் அதே அசரீரி ஒலித்தது. நகுலனிடம் விதித்த அதே நிபந்தனையை விதித்தது. அசரீரின் கேள்விகளுக்கு பதில் கூறி முடிக்கும் போது நம் உடலில் உயிர் நிற்காது போல் இருக்கிறதே என்று எண்ணிய சகாதேவன் அசரீரின் குரலை அலட்சியம் செய்துவிட்டு தண்ணீரை அள்ளி குடித்தான். மறுநொடியே அவனும் தரையில் வீழ்ந்தான். அடுத்ததாக அர்ஜுனன் அங்கு வந்தான். குளத்தின் கரையில் வீழ்ந்து கிடக்கும் தம்பிகளை கண்டு கண்ணீர் விட்டான். ஏற்கனவே இருந்த களைப்பும் மழுகையால் ஏற்பட்ட களைப்பும் சேர்ந்து அவனை துடிக்க செய்தது. குளத்தில் தண்ணீரை குடிக்க முயன்றான். மீண்டும் அதே குரல், அதே எச்சரிக்கை. அர்ஜுனன் கோபத்தில் கொதித்தான். ஏ அசரீரியே, என்னுடன் போரிட்டுவிட்டு அதன் பின் கேள்வியை கேள் என்று கூறியபடியே குரல் வந்த திசையை நோக்கி அம்புகளை தொடுத்தான். எந்த அம்புக்கும் பலன் இல்லாமல் போயிற்று. அவை அனைத்தும் மேலே நோக்கி சென்று கீழே நோக்கி விழுந்தன. இதற்கிடையில் தாகத்தால் துவண்டு போன அர்ஜுனன் குளத்தின் நீரை பருகினான். அவனும் தன் தம்பிகளைப் போலவே மாய்ந்தான். அவனைத் தொடர்ந்து பீமன் அங்கு வந்தான். அவனுக்கு புரிந்துவிட்டது, ஏதோ மாய சக்திதான் தன் தம்பிகளை இந்த நிலைக்கு ஆளாக்கியுள்ளது என்று. முதலில் என் தாகத்தை தணித்து கொண்டு அந்த சக்தியுடன் போராடுவேன், வெல்வேன் என்று கூறியபடி தண்ணீரை அருந்தினான். ஏற்கனவே 3 பேர் வீழ்ந்து போன நிலையில் இவன் மட்டும் விதிவிலக்கா என்ன? பலம் பொருந்திய பீமன் பரிதாபமாக இறந்து போனான். தண்ணீரை தேடி போன தம்பிகள் ஒருவர் பின் ஒருவராக மாயமானதால் இறுதியில் யுதிஷ்டரே அந்த இடத்திற்கு வந்தார். பொய்கை கரையில் தம்பிகள் அனைவரும் ஜீவனற்று கிடப்பதை கண்டார். அவர்களை அள்ளி மடியில் போட்டுக்கொண்டு கதறி அழுதாள்.
யுதிஷ்டா, உன் தம்பிகள் அனைவரும் என் பேச்சை கேட்காமல் தண்ணீர் அருந்தியதால் மாய்ந்து போனார்கள். நீயாவது என் கேள்விக்கு பதில் கூறிவிட்டு அதன்பின் நீரை பருகு என்றது அசிரிரி. கேள்விகளை கேட்கும்படி அசிரியரிடம் கூறினார் யுதிஷ்டர். கேள்வி கடைகளை தொடுக்கத் தொடங்கியது அந்த குரல். முதல் கேள்வி, பாத்திரங்களில் பெரியது எது என்று. அதற்கு தர்மர் கூறினார், எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி வைத்திருக்கும் பூமியே மிகப்பெரிய பாத்திரம் என்றார். இரண்டாவது கேள்விக்கணை, எதை இழப்பதால் மனிதனுக்கு துன்பம் என்பதே உண்டாகாது? அதற்கு யுதிஷ்டரின் பதில் கோபம் என்று கூறினார். உண்மைதாங்க. ஒரு மனிதன் கோபத்தை மட்டும் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு துன்பங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாதுங்க. மூன்றாவது கேள்விக்கணை, பூமியை விட தாங்கும் சக்தி எதற்கு அதிகம் என்று கேட்டார். இதற்கு பதில் என்னவென்று இருக்கும்? யோசித்து பார்ப்போமா? யோசிக்கவே வேண்டாங்க. பூமியை விட தாங்கும் சக்தி யாருக்கு அதிகம் அப்படின்னு கேட்டால் தாய்மைக்கு மட்டும்தான் என்று யுதிஷ்டர் சொன்னார். உண்மையும் அதுதாங்க. பூமியை தாங்கக்கூடிய தாய் போல தான் நம்ம பெற்ற தாயும். எவ்வளவு நாம் செய்தாலும் அதை தாங்கி நம்மளை ஒரு பெரிய ஆளாக உருவாக்குறா பார்த்தீங்களா? அதை விட என்னங்க பெரிய ஒரு விஷயம் இருக்குது? அதுக்கு தான் அது கேட்டது, பூமியை விட தாங்கும் சக்தி எதற்கு அதிகம் என்று. அடுத்த கேள்வி, வீட்டில் இருப்பவருக்கு தோழன் யார் என்று கேட்டார். அதற்கு மனைவி என்று கூறினார். ஆமாங்க, கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் தாங்க தோழன் தோழி. இதைப்போல் இருந்தால் சண்டை ஏது, சந்தேகம் ஏது? என்றுமே மகிழ்ச்சிதான். ஆகாயத்தை விட உயர்வானது எது என்று கேட்டார். ஆகாயத்தை விட உயர்வானது எது தெரியுமாங்க? நம் தந்தை தான். உண்மைதாங்க. அவரிடமிருந்து எவ்வளவு கற்றுக்கொள்ளலாம் தெரியுமா நாம்? அதுதான் உண்மை. ஆகாயத்தை விட உயர்வானவர் தந்தை. பூமியை விட பொறுக்கும் தாய் தாய். அந்த தாய் தான் நம் அன்னை. வீட்டில் இருப்பவனுக்கு தோழன் தோழியார், கணவன் மனைவி. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களாங்க. கோபத்தை இழந்தால் உயரலாம். இறக்கும் தருவாயில் ஒருவன் நண்பன் யார்? இதுதான் கடைசி கேள்விக்கடை. அதற்கு தர்மன் சொன்னது, அவன் செய்த தானம். மரணத்திற்கு பின் தனியாக செல்லும் ஒருவனுக்கு அதுவே கூட வரும் என்று முடித்தார். இப்படியாக அசிரிரி கேட்ட நூற்றுக்கணக்கான கேள்விகளுக்கும் பொறுமையாக பதிலளித்தார் தர்மபுத்திரர். நூற்றுக்கணக்கான கேள்விகளுக்கும் பதிலை நாம் பார்த்தோம் என்றால் நாம் பெரிய மகானாயிரலாம். ஒன்றும் இல்லை, இந்த 5 கேள்விகளுக்கு உள்ள பதிலையே நம்ம ஃபாலோ பண்ணாலே பெரிய ஒரு மகிமைக்குரிய வாழ்க்கையை நாம் வாழலாம். இதனால் மகிழ்ந்து போன அசிரிரி, யுதிஷ்டா, உன் பதிலால் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகையால் இறந்து போன உன் சகோதரர்களில் ஒருவரை மட்டும் உயிர்ப்பித்து தருகிறேன். யார் வேண்டும் என்பதை நீயே முடிவு செய்து கூறு என்றது அடுத்த ஒரு பரீட்சை. அதற்கு தர்மரோ எந்த தயக்கமும் இல்லாமல், எனக்கு நகுலன் உயிர் பிழைத்து எழச் செய்தால் போதும் என்ற வார்த்தை விழுந்தது. அதுவரை அசரீரியாக கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்த அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யுதிஷ்டரின் முன்பாக விஸ்வரூபம் எடுத்து நின்றார். அவர் வேறு யாரும் இல்லைங்க, அவர் தாங்க தர்மதேவன். அவரது முகத்தில் ஆச்சரிய குறி தென்பட்டது. அந்த ஆச்சரியத்தை அவரே வார்த்தையாக வெளியிட்டார். வீரத்தில் சிறந்த பீமனையும் அர்ஜுனையும் விட்டுவிட்டு எதற்காக நகுலனின் உயிரை கேட்டாய் என்று. அதற்கு யுதிஷ்டர், சுவாமி, என்னை காப்பது பீமனோ அர்ஜுனனோ இல்லை, தர்மமே என்னை காத்து நிற்கிறது. என் தாய் குந்தி தேவியை போன்று என் தந்தை பாண்டுவுக்கு மாந்திரியும் ஒரு மனைவி ஆவார். குந்தி தேவி என்னையும் பீமனையும் அர்ஜுனனையும் பெற்றார். அதேபோல் மாந்திரி தேவியார் நகுலனையும் சகாதேவனையும் பெற்றவர். குந்தி தேவி பெற்றெடுத்த பிள்ளைகளில் நான் ஒருவன் உயிரோடு இருக்கிறேன். அதுபோல மாத்திரி தேவி பெற்ற பிள்ளைகளில் ஒருவனை உயிர் பிழைக்க செய்வதே தர்மமாகும் என்று கூறினார். இதை கேட்ட தர்மதேவன் மெய்சிலிர்த்து போனார். யுதிஷ்டரை தழுவிக்கொண்டு ஆனந்தம் அடைந்தார். தர்மத்தை எப்போதும் நிலைநாட்டுபவனே, பாரபட்சம் அறியாத என் புதல்வனே, உன் தர்ம சிந்தனைக்கு என்னை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது.
நான் உன்னை தந்தை தர்மதேவன் என்பதை அறிவாயாக. உன் தர்ம சிந்தனையை சோதிக்கவே இந்த பரீட்சை நடத்தப்பட்டது. உன் அனைத்து சகோதரர்களும் உயிர் பெற்று வருவார்கள் என்று ஆசி கூறி அங்கிருந்து மறைந்தார். இளைய சகோதரர்கள் நால்வரும் தூக்கத்திலிருந்து எழுந்தது போலவே எழுந்து நின்றனர். அடுத்த பகுதியை கடந்தார்கள் அவர்கள். உண்மைதாங்க. நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் தர்ம வழியில் நடக்குபவராகவும் சத்தியத்தில் கட்டுப்படுத்துபவராகவும் இருக்கும் பொழுது நமக்கு சோதனைகள் நிறைய வருங்க. எவ்வளவு சோதனை வந்தாலும் அதிலிருந்து நாம் பிறழவே கூடாது. அப்படி பிறழாமல் இருந்தால் அந்த தெய்வம் நம் கூடவே பயணிக்கும் என்பது தாங்க சத்தியம். இன்றைக்கு வேணால் அந்த சிந்தனைகள் இல்லாதவர்கள், தர்ம சிந்தனை இல்லாதவர்கள், பேராசை கொண்டவர்கள், பல பதவிகளுக்கு ஆசைப்பட்டவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் தர்மம் தாங்க ஜெயிக்கும். ஆனால் தர்மத்துக்கு பல பேர் கிடைக்கும். கேனப்பையன், கேலிப்பையன், கோமாளி, ஒன்றும் தெரியாது, அப்படிலாம் பேரெல்லாம் வருங்க. அது என்ன பேர் என்ன பேச்சு வந்தாலும் நாம் நம் தர்ம வழியிலும் உண்மை வழியிலும் நேர்மை வழியிலும் சத்தியத்தையும் கடைபிடித்து நின்றால் ஜெயிப்பது தர்மமே சத்தியமே என்பதற்கு தாங்க எடுத்துக்காட்டு இது என்று கூறி, தர்ம வழியில் நம் குணத்தை, நம்மளுடைய தர்ம வழியை யார் கேலிக்காகவும் கூத்துக்காகவும் மாற்றக்கூடாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.